இங்க ஒரு அப்பா வீட்டுல பண கஷ்டமா இருக்கேன்னு சொல்லி சின்ன பொண்ணை கட்டி கொடுத்தா வரதட்சணை வரும்னு அந்த பொண்ணு ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்றாரு. அந்த பொண்ணும் கல்யாணம் தான் என்னன்னு தெரியாம நம்மளுக்கு புது ட்ரெஸ் வரப்போகுதுன்ற சந்தோஷத்துல ஜாலியா இருக்கா. அவ கையில பத்தாத மாதிரி ஒரு பெரிய ரிங்க போட்டு கல்யாணத்தை முடிக்கிறாங்க. அந்த பொண்ணு வேகமா விளையாட வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த ரிங்க வித்துட்டு வந்த காசுல அவ ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்ட பொம்மையை வாங்கி ஜாலியா விளையாடிட்டு இருப்பா. அவங்க அப்பா வந்து இங்க என்னவா பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா வான்னு சொல்லி அந்த பொண்ணோட பொம்மையை புடிங்கி போட்டு மாப்பிள்ள கூட கார் ஏத்தி விடுறாரு. என் பொண்ணை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா அந்த மாப்பிள்ளக்காரன் சின்ன பொண்ணு கூட பார்க்காம அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு அபியூஸ் பண்ணிடுறான். அடுத்த நாள் மாமியார் வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு இருந்த இடத்துல ரத்தமா இருக்கும். இவ்வளவு நேரம் உனக்கு ஏன் தூக்க வேண்டியிருக்குது, ஒழுங்கா போய் வீட்டு வேலையெல்லாம் பாருன்னு சொல்லி திட்டுறாங்க. இந்த பொண்ணு அவன் கூட இருந்த அருவருப்பு தாங்க முடியாம குளிப்பா. மாமியாக்காரி இவ சின்ன பொண்ணு கூட பார்க்காம வீட்டு வேலை வெளி வேலைன்னு எல்லா வேலையுமே இவளை வாங்கி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. நைட் ரூம்குள்ள போன ஹஸ்பண்டுக்காரன் ஃபோர்ஸ் பண்ணுவான்னு வெளியவே இருப்பா. ஆனா அவங்க மாமியாக்காரி அந்த பொண்ணு உள்ள தள்ளி டோர் லாக் பண்ணி விட்டுட அந்த மிருக பையன் அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு கூட தப்பா நடந்துறான். இவங்க பண்ற கொடுமையெல்லாம் தாங்க முடியாத அந்த பொண்ணு ஒரு நாள் ரூம்குள்ள போய் லாக் பண்ணிக்கிறான். ஹஸ்பண்டுக்காரனும் டோரை உடைச்சு திறந்துடுறான். ஆனா இந்த பொண்ணு அதுல இருந்து சாப்பிடாமலே இருக்கிறா. இதனால அவளுக்கு உடம்பு சரியில்லாம போக மாமியாரும் இந்த மாதிரிலாம் இருந்தா வேலைக்கு ஆகாது, அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போய் என்னன்னு கேட்டுவான்னு சொல்லுவாங்க. அங்க போனதும் அந்த பொண்ணு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுது அவளுக்கு நடந்த கொடுமையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவங்க அப்பா காசு வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் நீ அவங்க வீட்டு பொண்ணு, இதுக்கு மேல நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும்னு சொல்லி அந்த பொண்ணு திரும்பவும் அந்த நரகத்துக்கே அனுப்பி வச்சிடுறாங்க.